பட்டு வேட்டியும் பட்டு சட்டையும் போட்டுக்கிட்டு இருந்தவனை கோவனாண்டியா மாத்தினதுதான் திராவிட மாடல். எல்லாத்துக்கும் காரணம் நாங்க தான் பேசுறோம். இந்த நாடு இவ்வளவு தரித்திர நிலைக்கு தமிழகத்தை கொண்டு வந்ததற்கும் இந்த திராவிட மாடல் தான் காரணம். இப்படி உயரத்தில் இருந்தோம், உச்சத்தில் இருந்தோம். அந்த நிலையை பற்றி தான் பாரதி பாடுகிறான் தாழ்வுற்று. எத்தனை ஆண்டுகள், எவ்வளவு பிரச்சனை. ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை ஆட்சி பண்ணும் போதுதான் செயற்கையாக உணவு பஞ்சங்களை உருவாக்குனாங்க. மலேசியாவின் ரப்பர் தோட்டங்கள் இருந்து அந்த ஆங்கில கம்பெனி நிர்வாகி இந்திய வைஸ்ராய்க்கு கடிதம் எழுதுகிறார். இந்தியாவில் நீங்கள் செயற்கையாக உணவு பஞ்சத்தை உருவாக்குங்கள். மலேசியாவின் ரப்பர் தோட்ட தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் பற்றாக்குறை இருக்கிறது. இந்தியாவில் இருந்து தான் தொழிலாளர்கள் வர வேண்டும், யாரும் வருவதில்லை. அங்கே அவன் வசதியா வாழ்ந்தான்னா இங்க வரமாட்டான் வேலைக்கு. அதனால நீங்கள் உணவு பஞ்சத்தை உருவாக்கினால்தான் இங்கே தோட்ட தொழில், ரப்பர் தொழில் இங்கே வளர்ச்சி அடையும் கடிதம் எழுதியிருக்கிறான். செயற்கையாக பஞ்சங்கள் உருவாக்கப்பட்டது. செயற்கையாக நாம் கோவனாண்டியாக மாற்றப்பட்டோம். இந்த வறுமை என்பது செயற்கையானது. டாக்காவினுடைய மஸ்லின் துணி இருக்க, அந்த துணி உலகத்தில் இளவரசிகள்லாம் அணிகிற துணி. ஐரோப்பிய நாட்டு மக்கள் பெண்களுக்கெல்லாம் விரும்பி அணிகிற ஏற்றுமதி செய்யக்கூடிய ஆடை டாக்காவினுடைய மஸ்லின் துணி. இந்திய நெசவாளர்களுடைய ஒரு யூனிக் ப்ராடக்ட் அது. அந்த மஸ்லின் புடவைய மடித்து 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 ஒரு தீப்பெட்டிக்குள்ள வச்சிடலாமா, அவ்வளவு மெல்லிய தொழில்நுட்பம் அது. இதை நான் சிவகாசியில பேசும்போது ஒரு மாணவன் கேட்டான், தீப்பெட்டி அவ்வளவு பெரிதா இருந்ததா சார்னு கேட்டான். அவன் சிவகாசியில தீப்பெட்டி செய்யறாங்க. தீப்பெட்டி பெரிது அல்ல, அந்த புடவை அவ்வளவு மெல்லியதாக இருந்தது. விரல்கள்ல நீளமாக நகம் வளர்த்து கொண்டு அந்த நகத்துல துவாரம் இட்டு கொண்டு அந்த துவாரத்தின் வழியாக நூலிலையை உள்ளே செலுத்தி நீவி நீவி செய்கிற தொழில்நுட்பம். நகம் வளர்த்து தான் உள்ள துவாரம் இட்டு அந்த தொழில்நுட்பம் செய்யக்கூடிய நெசவாளர்கள், உலகத்தரமான நெசவாளர்கள் வாழ்ந்த நகரம் இந்த டாக்கா. அந்த நெசவாளர்களுடைய நகத்தை வெட்டிவிட்டால் திரும்ப திரும்ப வளருமே என்பதற்காக ஆயிரக்கணக்கான நெசவாளர்களுடைய கட்ட விரலை வெட்டினான் பிரிட்டிஷ்காரன். தெரிஞ்சுங்க, விரலையே வெட்டி எடுத்துட்டான். இவர்கள் நெசவு தொழில் செய்யும் வரை தனது பொருட்கள், தனது டெக்ஸ்டைல் மார்க்கெட் இந்தியாவில் எடுபடாது, உலக சந்தையில் எடுபடாது என்பதனால